இதுக்கும் சிங்கிள் க்ரோஷேயில் போடணும். அப்போ போடுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கின்னு டேர்னிங்க்கு இப்போ 4 ரோ இருக்குது. ஒரு ரோவுக்கும் கனெக்ட் பண்ணி ரெண்டு செயின் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கின்னு இந்த நடுவில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு ரோவுக்கும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. அப்போ இப்போ வந்து ஒரு செயின் போட்டுக்கினேன். இங்கே 2 போட்டுன்னு இங்கே 2 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு இந்த 4th ரோவில், செகண்ட் ரோவில் 2 டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. செகண்ட் ரோவில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ரோக்கு ஃபஸ்ட்டு ரோக்கு 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் இந்த பக்கத்தில் 8 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இப்போது இந்த இடத்துக்கு ஒரு செயின் போட்டு இந்த இடம் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு இப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே 3 செயின் இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே, மூணாவது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த சைடுக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துன்னு வரணும். இந்த எண்டுக்கு வந்த உடனே மறுபடியும் ஒரு செயின் போட்டு இங்கே 8 இருக்குதுல்ல, 9 சிங்கிள் க்ரோஷே போட்டு நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் இங்கே 9 சிங்கிள் க்ரோஷே. அதாவது இந்த சைடில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. மீதி இதுக்கெலாம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி இந்த சைடில் வரும்போது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ட்ரையாங்கிள் துண்டை முடிச்சு எடுத்துக்கணும். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்குது. இந்த சைடெல்லாம் ஒரு தடவை தான் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இந்த பேஸ்க்கு வரும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செகண்ட் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் ரெண்டாவது லைனு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஒரு பக்கத்தை ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். அதே மாதிரி தான் இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்தையும் கவனமாக பார்த்துங்க. இது வந்து அவுட் சைடு, இது வந்து இன்னர் சைடு. இப்போது இது வந்து வெளிப்பக்கம் வரணும். இந்த ஸ்கொயருக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து வெளிப்பக்கம் வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் இன்னரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு சென்டர் பண்ணிக்கின்னு இந்த கார்னரை இது கூட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் 2-3 தடவை போட்டுங்க டைட்டன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்டிச்சஸ் இருக்குதுல்ல, இந்த ஸ்டிச்சஸும் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சுக்கும் 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் இந்த ஸ்ட்ரெயின் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயின் இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சஸில்
இந்த செகண்ட் ஸ்ட்ரெயின் அப்படி தான் போட்டுன்னு வரோம். இங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின் இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 2 3 இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டா அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பீஸையும் ஜாயின் பண்ணுறது. இந்த பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கணும். நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பண்ணி முடித்ததை காட்டுறேன். இதோ இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் சந்தாக இருக்கிறதால உள்ளே நம்ம என்ன வச்சுருக்குறோன்ட்டு தெரியாத இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நான் அதுக்கு ஒரு லைனிங் கொடுக்குறேன். ஒரு சின்ன பிட் எடுத்து அதுக்கு லைனிங் கொடுத்து வச்சு தைச்சிட்டேன். லைனிங் வச்சு தைச்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து லைனிங் வச்சு தைச்சி இதை மூடி மறுபடியும் இந்த இடத்த சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த இடத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் ஒரு ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு தைச்சிட்டேன். அது கரெக்டாக இந்த சந்து உள்ளே போட்டு அந்த பர்ஸை மூடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்காக தனியாக வந்து ஒரு காஜாலாம் ரெடி பண்ணணும்னு இல்லை, இதிலே வந்து எனக்கு கரெக்டாக வந்துடுது. மூடிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மணி பர்ஸு செஞ்சு பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.